நடத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நான் வியாழக்கிழமை அன்னைக்கு 9 மணிக்கு பிறகு காலையில் 9 மணிக்கு சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் அப்படியே நின்று வேலை செய்துக்கிட்டு அப்படியே இருக்க சொன்ன எனக்கு ஒன்றுமே தெரியல. காலுகையெல்லாம் ஒரு மாதிரி களைச்சி போலையும் காலுகை வலி போலையும். அதுக்கப்புறம் காலையில் ஒரு செமடு தூக்கி ஆற்றி வச்ச போல செமடி ஆற்றி வச்சிருந்த போல இருந்து நான் அப்போ தலை என்ன கனமாக இருக்குது, காலையில் செமடி இருந்து கலந்து போல கணக்கு வேண்டிட்டு அப்படி இருந்தாலும் நான் படுத்து ஒரு 9-10 மணி போல எனக்கு ஃபோன் பண்ணி அம்மானு ஃபோன் பண்ண கூப்பிட்டுருக்கேன். நான் ஃபோனை எடுக்க வேசியல அதுக்கும் பிறகு திருப்பி ஒருக்கா ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோனை எடுத்து என்ன அம்மா செய்யணும் மக்களை எனக்கு அடியில் நான் படுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி இருந்தாலும் பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் ஃபோன் பண்ணினோடனே பாஸ்டர் அப்போ எடுக்கலை. அதுக்கு பிறகு எனக்கு மக ஃபோன் பண்ணி பாஸ்டர் அம்மைக்கு என்னன்னு தெரியல நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. அது மாதிரி பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சிஸ்டர் எப்படி என்ன இது செய்யணும் அதனால பாஸ்டர் என்ன நல்லா முடியலை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அதனால பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபம் எண்ணெய் இருக்கு எடுத்து பூசுங்கன்னாவா நானும் எடுத்து பூசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு ஒரு 10:30 மணி போல படுத்துட்டு ஒரு 3 மணி போல தான் எழுந்தேன். ஆனால் உறக்கம் வரல அப்படியே படுத்துருந்தேன். அதே போல அதுக்கும் பிறகு கொஞ்சம் நல்லா இருந்தேன். அதுக்கு பிறகு ஞாயிற்று அதே போல 9 மணிக்கு பிறகு எனக்கு சரி நம்மளும் தண்ணி பைப்ல இருந்து தண்ணியை பாரி தலையில வீத்துனது அப்படியாட்டு தலை துணியெல்லாம் நினைச்சு அப்படியே இருக்கேன். திருப்பி நான் நினைச்சேன் இனி பாஸ்டர் ஃபோன் பண்ணி பயந்துட்டேன். இனி பாஸ்டர் பண்ணாண்டாம் அப்படியே இருந்தேன். அதே போல ஞாயிற்று ஒரு 3 மணிக்கு போல எனக்கு மகன் ஃபோன் பண்ணியா அம்மா என்ன செய்யாம நீங்க ஒன்றும் சொல்லலை இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி வேலை நீங்க ஒன்றும் சொல்லாம இருக்குது அம்மா மக்களை என்னைக்கு நல்லா முடியாம இருக்கணும். அப்ப நான் நினைச்சேன் ஆண்டவரே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையானே நாளைக்கு உபாசம் கூட்டம் இல்லை இன்னைக்கு நமக்கு சாயந்தரம் வாங்க போகணுமே என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு நான் இருந்தேன். ஒரு 12:30 மணிக்கு போல இருந்து ஒரு பாட்டு பாடி ஆண்டவருக்குள்ளால இருந்து நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த 2 பெசமும் கழுத்துல இருந்து கீழே நடு எலும்பும் நல்லா வலி என்னால ஒண்ணுமே சொல்ல பைபிள கூட தூக்க முடியல எடுத்து பாட்டு பாட முடியல அப்படியே இருந்தேன். அதுவும் பிறகு என்ன ஆண்டவரே எனக்கு சர்ச்சைக்கு போகணும் நான் போய்விட மாட்டேனா என்ன எதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இருந்து அப்படியே பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அப்படியே இருந்து அந்த தலையில நிறைய அப்படியே படுத்துட்டேன். அதுக்கும் பிறகு ஒரு 3 மணிக்கு போல எங்க வீட்டாளுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நான் கதவை பூட்டிட்டேன். அது மாதிரி அவங்க கதவை தட்டி பார்த்துருக்காங்க எலும்பு இல்லை. அது மாதிரி பின்ன அதுக்கு முறை நாங்கள் எழும்பி என்ன சரி கொஞ்சம் இல்லை கதவு தட்டு வேணும் சொல்லிட்டு அது முறை போய் எழும்பி அதுக்கு முறை எழுப்பி சேரில் இருந்துட்டு ஒரு 5 மணி போல ஆண்டத்துல நான் அப்படியே சரி ஏசப்பா நான் வருவேன் எனக்கு அந்த இடத்துல வரணும் எனக்கு வேலை செய்யணும் எனக்கு பலம் தாருங்க ஏன் நான் இப்படி சோர்ந்து போய் கிடக்கேன் என் கை காலெல்லாம் ஏன் இப்படி இருக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கும் பயமா இருக்கு இனி எப்பமா அவர் பண்ணிட்டு இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த உமக்கு சித்தம் எப்படி ஆண்டவரே என்ன நடக்கும்னு சொல்லிக்கிட்டு அந்த அப்படி இருந்து ஒரு 5:30 மணிக்கு போல என்ன பார்த்தா 2 பேரும் நம்ம போவோம் சர்ச்சைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இங்க வந்த உடனே வாங்க கடையில் உட்காந்து இறங்கின உடனே சொல்லி எங்க வீட்டாட்ட நெடுகா போகணும் எல்லாத்துக்கும் என்னைக்கு வந்தாலும் பாஸ்டர் அவங்க வீட்டுல நாங்க போய் பாஸ்டர் மனைவி பார்த்துட்டு தான் நாங்க வருவேன். நான் சொல்லிட்டு வரேன் அது இன்னைக்கு அங்க ஒண்ணும் போகக்கூடாது நம்ம 2 பேரும் நெடுகா மேல போயிடுவோம் ப்ரேயர் சென்டர் போவோம் போய் நமக்கு சேரெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு எனக்கு மனசு அதே தான் சொல்லிட்டு இருந்து சேரெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு நான் கிடைப்பேன் நீங்க சேரெல்லாம் பிறகு மாத்திக்கிட்டு நீங்க தூரம் கழுதுனோட நான் என்ன வந்தோட இதுல கொஞ்சம் இருப்பேன் இருந்துகிட்டு அதனால நீங்க அங்க வேலை செய்யணும்னு இங்க துணி கிடைச்ச உடனே நான் செஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் தொடச்சேன் துணியை வச்சு தொடச்சி இந்த சேர் பாஸ்ட் இருக்க சேர் இதுல இருக்குது இந்த சேரை நான் தொடச்சிருந்தேன் இது வர நான் தொடக்க மாட்டேன் நான் இந்த தொடக்க மேடிச்சுட்டு தொடச்சிட்டு இருக்கேன். இந்த கையில ஒரு வலி இருக்குது அப்படியே மாறிச்சு வந்தாலும் சரி அதுக்கு பிறகு இதெல்லாம் தூத்தெடுத்து தொடச்சிக்கிட்டு அது பிறகு கூட வேலையை செய்வேன்னு சொல்லிக்கிட்டு அது பிறகு நாங்க இங்க நிற்கும் பாஸ்ட் பண்ணது நீங்க எப்போ வந்தீங்க மேலே இருக்குது ஆமா நாங்க எங்க மேல வேலை செய்துட்டு இருக்கோம் நீங்க எங்களை பார்க்கலையானு அதுவும் பிறகு உங்களோட வேலையை நாங்கள் செய்து முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அங்கே வேலைக்கு போய் எல்லா வேலையும் செய்து முடிச்சுக்கிட்டு பின்ன நான் எனக்கு புருஷன் நான் உறங்க விட இல்லை நீங்க வாங்க கீழே ப்ரேயர் சென்டரை நமக்கு தூத்து துடைப்போம் சொல்லிட்டு அதுவும் பிறகு கீழே போய் அங்கே சேரெல்லாம் மாற்றி அங்கே தூத்து தொடச்சிக்கிட்டு பட் அதுக்கும் பிறகு பாஸ்டர் சொல்லியும் பாஸ்டர் எனக்கு நல்லா முடியலன்னு ஆனா அவர் எனக்கு என்ன சொன்னார்னா
ஆனாலும் எனக்கு அவர் ப்ரேயர் பண்ணல. ஆனா உங்க ஜெபம் பண்ண எண்ணெய் இருக்குன்னு எடுத்து பூசுனதான் இந்த ஞாபகம். அதுக்கும் வராம பாஸ்டர் வீட்டுல போய் அவங்க அங்க சென்டர்ல போய் அங்க உள்ள போய் அவங்க இடத்துல அந்த ஆபீஸ் ரூம்ல எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெய் எடுத்து நான் கை காலெல்லாம் பூசி விட்டு வந்து படுத்திருந்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவரே இந்த 2 பக்கம் பேசும் ஒரு வேதனை குறைஞ்சிருக்கு, கை கால் எல்லாம் நடுக்க. ஆனா உடம்புக்குள்ள நான் நடுக்க என்ன தெரியல. எங்களுக்காக ஜெபம் பண்ண பாஸ்டருக்கும் மனைவிக்கும் கர்த்தருக்கும் நான் நன்றியை செலுத்தி